சிம்பிளா, ஈஸியா 4 வகையான ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். எல்லாமே 20 நிமிஷத்துக்குள்ள பண்ணிறலாம். குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கும் குடுத்து விடலாம். முதல்ல அரிசி மாவுல பூர்ண கொழுக்கட்டை பண்ண போறோம். நல்லா பஞ்சு போல இருக்கும். அதுக்கப்புறம் ஜவ்வரிசி, வாழைப்பழத்த வச்சு ஒரு பாயாசம், அரிசி மாவு குழி பக்கோடா ஒண்ணு, அதுக்கப்புறமா முறுக்கு பண்ண போறோம். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு யூனிக்கான ஜவ்வரிசி முறுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிறிஸ்பினஸோட இருக்கும். ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். தீபாவளி, பொங்கல், சங்கராந்தி எதுக்கு வேணாலும் நம்ம அதை வச்சுக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸோடு இருக்குது பாருங்கள். இதுக்கு நம்ம உளுந்து 1/3 கப் எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். 1/3 கப் அப்படிங்கிறது 80 கிராம். ஸோ ஓரளவுக்கு நல்ல வாசனை வரும். ஒரு லைட் ப்ரௌன் கலரில் மாறும். ரொம்ப வந்து ப்ரௌனாக விட்டுறாதீங்க. இதை ஆற வச்சிடலாம். இதுக்கப்புறம் ஜவ்வரிசி, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1/3 கப். அதையும் ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா வெடிக்கும். ஸோ அப்போது முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிறிஸ்பினஸோடு இருக்கும். இது ப்ரௌனாக விட்டுறாதீங்க. இதுக்கப்புறம் சட்னி கிராம், அதாவது பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அப்படி ரோஸ்ட் பண்ணும்போது அது ஒரு நல்ல கிறிஸ்பினஸோட வரும். அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது எல்லாமே வந்து முதல்ல ஆற வச்சிடணும். சூடாக அரைக்கக்கூடாது. சூடாக அரைச்சோன்னா தண்ணி மாதிரி விட்டுரும். ஸோ இப்போ ஆறிடுச்சு. இது நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். ஸோ இதை மில்லில் கொடுத்து கூட நீங்கள் அரைக்கலாம். அதாவது அதிகமாக செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா சலிச்சிக்கலாம். ஏன்னா எப்போவுமே முறுக்குக்கு முதல்ல சலிச்சிடணும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போயிடும். இல்லைனா ஏதாவது சின்ன சின்ன துகள்கள் இருந்ததுன்னா அது வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் நம்ம நல்லா வந்து சலிச்சுக்கிறோம். கட்டியெல்லாம் இல்லாமல் சலிச்சிட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் மில்லில் கொடுத்து அரைச்சாலுமே இப்படி சலிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு 2 கப் அரிசி மாவு போட போகிறோம். நம்ம கடையில் வாங்கின அரிசி மாவு தான். ஸோ பச்சரிசி, புழுங்கலரிசி எந்த மாவு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்து கடையில் வாங்குகிற மாவுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில துகள்கள் இருக்கும். ரொம்ப ஃபைனாக அரைப்பட்டிருக்காது. ஸோ அது மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இதில் நான் பொட்டுக்கடலை போடுறதுக்கான ரீசன் என்னென்னா, நீங்கள் முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ அதனால் பொட்டுக்கடலை போடும்போது முறுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸோடு இருக்கும். கடிக்கும்போது ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது. அப்படியே வாயில் கரைஞ்சிடும். அதுக்காக தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கு பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் பார்த்தீங்கன்னா கரைச்சி கூட ஊற்றலாம். இதுக்கப்புறம் ஓமம் பிடிக்காதவங்க ஜீரகம் போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜீரகமே நல்லதாக இருக்கும். இப்போ எள்ளு பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். மிளகுத்தூள் இல்லை மிளகாத்தூள், ஸோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்பை ஒரு சில இடத்துல கரைச்சி கூட ஊற்றுறாங்க. ஸோ முதல்ல நல்லா எல்லாமாவும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பட்டர் ஒரு க்யூப் மட்டும் போட்டால் போதும். ஒரு க்யூப்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அவ்வளோதான். இதையும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நெய் கூட போட்டுக்கலாம். இப்போது தண்ணி ரொம்ப முக்கியம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வாட்டர் வேணாம், நல்ல ஒரு ஹாட் வாட்டராக இருக்கணும். ஹாட் பாயிலிங் வாட்டர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்படி ஊற்றும்போது என்னென்னா, நம்ம கோல்டு வாட்டர் ஊற்றினோன்னா எலாஸ்டிக் தன்மை வராது. உளுந்துலலாம் நம்ம நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றும்போது அந்த அரிசி மாவும் சரி, உளுந்து, ஜவ்வரிசி எல்லாம் இதுலேயே வெந்து ஒரு நல்ல ஒரு எலாஸ்டிக் தன்மையோட அந்த டோ இருக்கும். டோ வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கணும். இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டோ சரியாக இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து முறுக்கு கிராக் விடாது. ஸோ எப்போவுமே முறுக்கு செய்யும்போது கொஞ்சம் அமௌண்ட், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செய்யணும். அப்படியே மாவு எடுத்துக்கிட்டாலுமே அதிகமான அளவில் கொஞ்சம் மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு முறுக்கு பிழிஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு அப்படி வந்து போடலாம். இப்போ முறுக்குக்குள்ளே எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். தேன்குழல் முறுக்கோ இல்லை பக்கோடாவோ. பட் மினி முறுக்குங்கிறது முள்ளு முறுக்கு சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது.
குட்டி குட்டியாக செய்யும்போது குழந்தை ஈஸியாக சாப்பிடவும் செய்வாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ட்ரே மேலே பிழிஞ்சு விட போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான மெத்தட். கொஞ்சம் ஆயில் தடவிட்டு இது மாதிரி ஒரு சாப்பிங் போர்டு இருந்ததுன்னா, அது உடனாக இருக்கட்டும், ஸ்டீலாக இருக்கட்டும், நீங்கள் எதில் வேணாலும் பிழிஞ்சிக்கலாம். பட்டர் ஷீட் இருந்ததுன்னா அது மேலே கூட நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதே மாதிரியே நம்ம பிழிஞ்சிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃப்ளேவர் ஆட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, நீங்கள் பூண்டு மிளகாய் அது ஒரு ஃப்ளேவர். நல்ல காஷ்மீரி ரெட் சில்லியை நல்லா ஒரு சூடான தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அது பூண்டும் போட்டு அரைச்சி பண்ணுறது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன். சின்ன வெங்காயம், வரமிளகாய் அது 2 அரைச்சி போடுறது 2வது வெங்காயம் இருக்குது. புதினா, பச்சை மிளகாய், கொஞ்சம் தயிர் போட்டு பண்ணுறது அது வந்து பார்த்திங்கன்னா அது இன்னொரு லெவலில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பாலைக்கீரை, கொஞ்சம் ஜீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி டொமேட்டோ வந்து அரைச்சி வடித்து அதுவும் பண்ணலாம். ஸோ நான் கூடிய சீக்கிரமாக எல்லா வீடியோவும் போடுறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. ஈவன் நீங்கள் பீட்ரூட்டில் கூட பண்ணலாம். பீட்ரூட்டோட ஃப்ளேவர் வராது, பட் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், அந்த ஷேப் மாறாமல் அப்படியே வருது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் முறுக்கு ரொம்ப சூப்பராகவும் உடையாமையும் நல்ல கிறிஸ்பினஸோடு வரும். நல்ல சூடான எண்ணெயாக இருக்கணும். சன்ஃப்ளவர் ஆயில், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு நமக்கு கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த டைமில் முறுக்கு எடுக்கணுன்னா ஆயில் சத்தம் அடங்கும், உங்களுக்கே தெரியும். அப்போ வந்து எடுத்துடணும். ஃப்ளேம் அப்படின்னு பார்த்தா முறுக்குக்கு வந்து எப்பவுமே லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஆயில் அப்சர்வ் பண்ணும். ஸோ மீடியம் டு ஹை தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இது ஃப்ரை ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். நம்ம திருப்பி போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இன்னொரு விஷயம், முறுக்கை போட்ட உடனே நீங்கள் திருப்பிடக்கூடாது. முறுக்கை போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து மாறாது. உடனே திருப்பும்போது அது உடைய பார்க்கும். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆயிலோட சத்தம் அடங்கிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்னாலும் நீங்கள் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஆகிடும். ஸோ பார்க்க போனால் இது ஒரு மகிழம்பூ முறுக்கு மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஒரு அழகான ஷேப்போடையும் கலரோடையும் இருக்கும். ஒரு நல்ல லைட் கோல்டன் ப்ரௌனாக இருக்கும். ஸோ இதுலேயே நீங்கள் தேங்காய் பால் கூட போட்டு பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி தீபாவளி, சங்கராந்தி, பொங்கல் எல்லாத்துக்குமே பண்ணலாம். நம்ம கடையில் போய் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் கடையில் போகிற மாதிரி இதுக்கு கொஞ்சம் பேக்கிங் சோடா கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. ஸோ இதெல்லாம் ஆற வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ நீங்கள் உளுந்து இல்லாத சமயத்தில் கண்டிப்பாக ஜவ்வரிசி யூஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு உளுந்த மாவு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த ஜவ்வரிசி மாவு வரும். இது வந்து நீங்கள் ராகி, கம்பு, திணை, பனிவரகு எல்லாத்துலேயுமே நீங்கள் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் 1 மாதம் வரைக்குமே இது கெட்டு போகாது. நல்லா மொறுமொறுனே இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு பாயசம் பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஹெல்த்தியாக கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் பிரசாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜவ்வரிசி, நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறமா வாழைப்பழத்தை வச்சு பண்ண போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு 1/4 கப் ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நல்ல பழுத்த வாழைப்பழம், நீங்கள் எந்த வெரைட்டி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 2 வாழைப்பழமே இதுக்கு போதும். இதில் பழம் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஆப்பிள், அதுக்கப்புறம் டேட்ஸ், திராட்சை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெய் ஊற்றிட்டு முதல்ல முந்திரி திராட்சையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதில் வந்து தேவைப்பட்டால் பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் சிரஞ்சி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சிரஞ்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாதாம் மாதிரியே இருக்கும், ஆனால் சின்னதாக இருக்கும். கடப்பால்மன்னு சொல்லுவோம். இதையும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதே நெய்யில் நம்ம இந்த பழத்தை போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நெய்யோடு சேர்த்து வறுக்கும்போது அந்த பழத்தோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகும். இது வந்து கேரளாவில் வந்து பண்ணுவாங்க அடிக்கடி, நேந்திரம் பழத்தை வச்சு. இப்போ இதில் வந்து ஜவ்வரிசி போட்டிருக்கோம். ஊற வச்ச ஜவ்வரிசி 1 நிமிஷம் மட்டும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். நீங்கள் ஊற வைக்கலைன்னா ஜவ்வரிசி வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்போது ஒரு 1/2 லிட்டர் பால் ஊற்றிருக்கோம்.
நீங்கள் வந்து 1/4 லிட்டர் தண்ணி பால் அப்படி மிக்ஸ் பண்ணி கூட ஊற்றலாம். பாலே பிடிக்காதவங்க தின்னான தேங்காய் பால் ஊற்றி நீங்கள் வேக வைக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் ஜவ்வரிசி அப்படிங்கிறது. இது வெந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து நாட்டு சர்க்கரை 1/2 கப்பும் தண்ணி ஒரு 1/2 கப்பு ஊற்றிட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடணும். இந்த ஸ்டேஜ் எதுக்காகனா இதில் இருக்கிற ஏதாவது தூசி இருந்ததுனா கூட ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் பண்ணுவோம். கருப்பட்டி வெல்லம் அப்படிங்கும்போதும் நீங்கள் இப்படி தான் பண்ணி ஆகணும். இப்போ பாருங்கள், நம்ம ஜவ்வரிசி வந்து வெந்திருக்கான்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி வெந்திருக்கு அப்படின்னா கண்ணாடி மாதிரி இருக்கும். உங்களுக்கு நீங்கள் தொட்டு பார்க்க கூட அவசியம் இல்லை. நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேவருக்காக ஏலக்காய் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரை வெல்லம் கருப்பட்டி இதெல்லாம் போடும்போது நம்ம நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணும்போது திரிஞ்சு போயிடும். சுகர் மட்டும்தான் நம்ம அடுப்பு ஆனில் இருக்கும்போது போடணும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சிரப்பை வந்து ஊற்றுறேன். ஏற்கனவே இது சூடாக தான் இருக்கும். சிரப்பை கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியில் இறங்கிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். அடுப்பை வந்து ஆனே பண்ணலை. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வறுத்து வச்ச முந்திரி திராட்சை போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ஒரு இன்ஸ்டண்ட்டான பிரசாதம்னு சொல்லலாம். ஸோ இந்த ஜவ்வரிசி அப்படிங்கிறது நம்ம மரவள்ளி கிழங்குல பண்ணது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கூட. குழந்தைகளுக்கு வெயிட் போடலை அப்படிங்கிற சமயத்தில் கண்டிப்பாக இந்த வாழைப்பழம் அதுக்கப்புறமா ஜவ்வரிசி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெயிட் போடும். சிம்பிளாக ஈஸியாக 1 கப் அரிசி மாவு வச்சு அருமையான ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர்னு சொல்லலாம். இது ஸ்டீம் பண்ணுறதுனால ஆயிலெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. உங்களுக்கு காலையில் ரெடி பண்ணால் இது நைட்டு வரைக்குமே நல்லா பஞ்சு போல் சூப்பராக இருக்கும். இது கணேஷ் சதுர்த்திக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லா டைமே செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம ஆயிலில் எப்போவுமே ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு இது மாதிரி செய்கிறது நல்லது. இதுக்கு கிட்டத்தட்ட 1 கப் தேங்காய் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்படி ரோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொழுக்கட்டை அடுத்த நாள் கூட நல்லாயிருக்கும். வெல்லம் அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். வெல்லம் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. உங்களுக்கு நிறைய வெல்லம் பிடிக்குன்னா 1 கப் வெல்லம் கூட போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது பாதாம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் நெய் போட்டுட்டு கொஞ்சம் திக்காக வரைக்கும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லிங் வந்து ஸ்வீட் காரம் எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து தேங்காய் மட்டும்தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. கடலைப்பருப்பு துவரம்பருப்பு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு எதில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். நல்லாயிருக்கும். ஈவன் கேரட் கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு தேவையான அளவு பால்ஸாக பிடிச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராக குக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். அப்படி ஆகும்போது நீங்கள் பர்ஃபி மாதிரி கூட செட் பண்ணிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ண டைம் இல்லை அப்படின்னா 1 கப் தேங்காய் அதுக்கப்புறம் சுகர் ஏலக்காய் மட்டும் போட்டுட்டு இதை பண்ணலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. இதில் வந்து நாட்டு சர்க்கரை கருப்பட்டி அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். இந்த பால் அப்படிங்கிறது ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இப்போ தண்ணியை கொதிக்க வச்சுருக்கோம். 1 கப் அரிசி மாவு போட்டு கொஞ்சம் நெய் கொஞ்சம் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வந்து நல்ல ஒரு செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வரணும். இந்த டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரன்னியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. அதனால் கிராஜுவலாக ஆட் பண்ணுங்கள். 1 கப் அரிசி மாவுக்கு கிட்டத்தட்ட 1.25 கப் தேவைப்படும். ஒரு சில அரிசி மாவு பொறுத்து 1க்கு 1 கப் கூட தேவைப்படும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கணும். அதை மூடி நம்ம ஒரு 5 நிமிஷம் வச்சதுக்கப்புறமா நம்ம கையில் பிசைஞ்சிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் நார்மல் வாட்டரே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நல்லா வந்து கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம். அப்படி உங்களுக்கு வந்து கட்டி இருந்துச்சு மாவு கொஞ்சம் தென்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அதை வேக வைக்கும்போது திட்டாக இருக்கும். அதுக்காக தான் எப்போவுமே மாவை பிசைஞ்சுக்கணும்னு சொல்லுவோம். இதிலே நீங்கள் சப்பாத்தி எல்லாம் போடலாம். கேரளாவில் வந்து பத்திரின்னு சொல்லுவாங்க, அது கூட இதில் பண்ணலாம். இப்போது தேவையான அளவு பால்ஸாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சின்னதாகவோ பெருசாகவோ நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 2 மெத்தடில் தேய்க்கிறது காமிச்சிருக்கேன். ஒன்று ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம கையிலேயே வந்து ஃப்ளாட்டன் பண்ணுவோம்.
இன்னொன்று வந்து வாழை மேலே மாவு வச்சுட்டு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாக ஃப்ளாட்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் எண்ணெயை கையில் தடவிட்டு ஒரு கப் மாதிரி ஷேப்பில் நம்ம பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து இது பெரிய டைம் எல்லாம் ஆகாது. கிட்டத்தட்ட 50 செகண்ட்குள்ளே நம்ம இதை முடிச்சிடலாம். இதில் தான் இந்த ஃபில்லிங் வைக்க போகிறோம். ஃபில்லிங் வச்சுட்டு நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணலாம். ரவுண்டோ ஓவல் ஷேப்லேயோ எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதை வந்து சீல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த உள்ளே இருக்கிற ஃபில்லிங் வெளியே வந்து வராத மாதிரி சீல் பண்ணி திரும்ப வந்து நல்லா உருண்டையாக பிடிச்சிக்கணும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ராகி, கம்பு, திணை எல்லாத்துலேயுமே நீங்கள் பண்ணலாம். நான் ஏற்கனவே ராகியில் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. இப்படி பிடிச்சதுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஒரு பிகினர்ஸ்க்காக தான் சொல்கிறேன், ஈஸியாக எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆயில் தடவிட்டீங்க அப்படின்னா மேலே வந்து ட்ரை ஆகாது, அதாவது அவுட்டர் லேயர். அதே மாதிரி ஈஸியாகவும் நான் பண்ணிக்கலாம். நம்ம அரிசி மாவில் பண்ணுறதுனால லைட்டாக உடையும், ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு தின்னா வேணுமோ அந்தளவுக்கு கூட நம்ம பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீம் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் தட்டையாக்கிட்டு அதில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா 2 பக்கம் சைடும் கிறிஸ்பியாக வந்துடும். ஏன்னா ஏற்கனவே மாவு வெந்துருச்சு. அதனால் ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கணும், ரோஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த மெத்தட் வந்து சைனா, ஜப்பான் எல்லா இடத்துலையுமே பண்ணுவாங்க. அதாவது ரைஸில் பேன்கேக் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ 3வது இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியானது. ஜஸ்ட்டு ஒரே ஒரு ப்ரெஷர் மட்டும்தான், அவ்வளோதான். அது வந்து ஈஸியாக ஃப்ளாட்டாக வந்துடும். நம்ம கையில் வந்து ஷேப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வந்து பிகினர்ஸ்க்காக. இதில் ஃபில்லிங் வச்சுட்டு நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கலாம். இது வந்து ஹாஃப் மூன் ஷேப்பில், அதாவது அரை நிலா வடிவில் கூட நீங்கள் பண்ணலாம். திரும்ப வெளியே தெரியாத மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டு பண்ணிங்கனாலும் ஷைனிங்காக வந்துடும், அதாவது அவுட்டர் லேயர். இது வந்து 5லேருந்து 8 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்தால் போதும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. மீடியம் ஃப்ளேம் வச்சு 5 to 8 மினிட்ஸ் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். சூடாக சாப்பிடும்போதும் சரி, ஆறி சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம். இதில் வந்து நல்லா பாலை காய வச்சு இந்த பாலில் போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த பூர்ணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் தேங்காய் பூர்ணம் வச்சுருக்கேன். இது 2-3 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று நம்ம பீனட்டில் பண்ணலாம், அதாவது நிலக்கடலை, எள்ளு, அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாத்துலேயுமே இந்த ஸ்டஃபிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கூடிய சீக்கிரமாக நான் எல்லாத்துலேயுமே வீடியோ போடுறேன். இதுக்கப்புறமா சிம்பிளான பக்கோடா, சிம்பிளான கிறிஸ்பியான ரைஸ் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு அரை கப் அரிசியும் உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா ஸ்டைலில் அந்த சைடு வந்து பண்ணுறது. அதுக்கு வந்து அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் சட்னி இல்லை அப்படின்னா தக்காளி சட்னியோட எடுத்துக்குவாங்க. கடைகளில் நார்மலாக இது கிடைக்கும். இப்போது ரைஸ் அரைக்கப் எடுத்துக்கலாம். எந்த ரைஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ரேஷன் ரைஸ் எடுத்துக்கலாம், பச்சரிசி எடுத்துக்கலாம், இல்லை கொல்லம் ரைஸ், சோனா மசூரி, பொன்னி ரைஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் முதல்ல. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மணி நேரம் மினிமம் ஊற வைக்கணும். அப்படி இல்லைனா ஓவர் நைட் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நைட் ஃபுல்லாக கூட நீங்கள் ஊற வச்சிடலாம். ஸோ இது பாருங்கள், ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சுக்கணும். இப்போது நம்ம மிக்சியில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பேட்டராக அரைக்கணும். நம்ம மெதுவடைக்கு அரைக்கிற மாதிரி தண்ணியை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அரைக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான். ஸோ இப்படி வந்துருச்சு. நான் இதுக்கு முன்னாடியே நான் ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் போடலாம். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு இதிலையே போட்டுட்டு நாம் திரும்ப அரைக்கணும். அதே மாதிரி தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரிசி மாவோ மைதாவோ இல்லை கடலை மாவோ ஏதாவது ஒன்று நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அரைக்கும் போதே கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக அரைச்சிடணும். இப்போது ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நல்ல ஏர் பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபார்ம் ஆகும். இப்போது பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். சொன்ன மாதிரி அரிசி மாவும் மைதா மாவும் நான் போடுறேன்.
இந்த மைதா போடுறதுனால என்ன ஆகும்னா, அது வந்து ஆயிலை அப்சர்வ் பண்ணாது, எண்ணெய் குடிக்காது. நீங்கள் இதெல்லாம் போடாமல் போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்ததுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, ஜீரகம், பெருங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஒரு 4 பேர்த்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக போட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்ல சூடான எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும், லோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ஆயில் அப்சர்வ் பண்ணிவிடும் அப்படியே. ஸோ நல்லா சூடான எண்ணெயில் போட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி அடிக்கணும். இதுக்கு வந்து மினிமம் 5 to 6 மினிட்ஸ் ஆகும். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கப் ரைஸ் போட்டிங்க அப்படின்னா 2 உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அதே மாதிரி மைதா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் கிறிஸ்பினஸ்க்காக போட்டுக்கலாம். அரிசி மாவு இல்லைன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்கள், நான் குறைவான ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா திருப்பி போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட உடனே திருப்பக்கூடாது, அந்த டைமில் அது சாஃப்டாக இருக்கும். ஸோ ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க, ஓரளவுக்கு அது கிறிஸ்பியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். இது மாதிரி மினி பஜ்ஜி தான் நீங்கள் போட்டால் நல்லாயிருக்கும். பெருசாக போட்டுறாதீங்க. குட்டி குட்டியாக போடும்போது சீக்கிரமாக வேகும், கிறிஸ்பினஸும் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படிங்கிற உங்களுக்கு கையால் போட முடியலன்னா நீங்கள் ஏதாவது ஒரு மில்க் கவர் எடுத்துக்கோங்க. இந்த பேட்டர் ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மாதிரி நம்ம சின்ன சின்ன பால்ஸாக போட்டு நம்ம எடுத்துடலாம். ஸோ அப்படி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா தேங்காவோட மூடி எடுத்துகிட்டு அதில் ஓட்டை போட்டு அதுலேயும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் பிகினர்ஸாக இருக்கிறீங்க தெரியல அப்படின்னா, இதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் கூடயே தேங்காய் சட்னி, நல்ல கார மிளகாய் சட்னியோட எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதே மெத்தடில் நான் இட்லி மாவில் போண்டா பண்ணியிருக்கேன், அதுவும் வீடியோ போட்டிருக்கேன் உத்தமி கிச்சனில். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலுமே ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயுமே 2000 ரெசிபீஸ் இருக்குது. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸாக 15 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சவுத் இண்டியன் foods.in அப்படிங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8000 ரெசிபீஸ் இருக்குது. எல்லாமே அதுலேயுமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான்.